ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள், அதாவது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. உங்கள் வீட்டில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த தகவலை மறக்காமல் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை ஒவ்வொரு வருடமும் அப்டேட் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சம்மந்தமாக தான் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பில் அவங்க என்ன மாதிரியான தகவலை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அரசு ஓய்வூதியதாரர்கள் அவங்க வாங்கக்கூடிய இந்த பென்ஷனை, அதாவது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் வாங்கணும்னா அவங்க இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை, அதாவது ஆயுள் சான்றிதழை அரசுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஆயுள் சான்றிதழ் வாங்குறது சம்மந்தமாக தான் ஒரு முக்கியமான அப்டேட்டானது கிடச்சிருக்கு. இது ஓய்வூதியதாரர்கள் நலத்துறைகிட்டேருந்து இந்த அறிவிப்பானது வந்திருக்கு. அதில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் இதுதான். 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு இந்த வங்கிகளுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்களுக்கும் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை லேட்டஸ்ட்டாக அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இனிமேல் வீட்டில் இருந்தே இந்த ஆயுள் சான்றிதழை நீங்கள் சமர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அது எது மூலம் அப்படின்னா, ஜீவன் பர்மான் அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். இந்த லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறது உங்களால் பண்ண முடியலைன்னா இதுக்கான முகாம்களும் நடத்தப்படுது. போன வருஷம் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட இடங்களில் நாடு முழுவதும் இந்த முகாம் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு நடத்தப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 1.62 லட்சம் பேர் அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த வருஷத்துக்கான, அதாவது 2025க்கான லைஃப் சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணுறதுக்கு சிறப்பு முகாம்கள் அப்படிங்கிறது நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த முகாம்கள் நாடு முழுவதும் 1800 நகரங்களில் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான இந்த முகாம்கள் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் வாங்குறவங்களுக்கான இந்த லைஃப் சர்டிஃபிகேட் முகாமை ரயில்வே துறை, அஞ்சல் துறை, வங்கிகள், இபிஎஃப்ஓ, ஆதார் துறை, தொழில்நுட்பத்துறை, இப்படி இவங்க எல்லாமே இணைந்து இந்த முகாமை நடத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது ஓய்வூதியம் தரக்கூடிய இந்த குறிப்பிட்ட 19 வங்கிகள் 315 நகரங்களில் 900க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த முகாமில் நாங்களும் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த இபிஎஃப்ஓன்னு சொல்லக்கூடிய வருங்கால வைப்பு நிதியம் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு பல இடங்களில் நாங்களும் முகாம்களை நடத்தி தர்றோம் அப்படிங்கிற மாதிரி முன் வந்திருக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான முகாம்கள் எங்கெங்கே நடத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் ஊரில் இருக்கிற ஓய்வூதியம் வழங்கக்கூடிய இந்த வங்கிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம், அஞ்சலகம் வழியாக தெரிஞ்சுக்கலாம், இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக நீங்கள் இந்த முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இந்த பென்ஷன் சம்மந்தமான வெப்சைட்டுகளையும் இதுக்கான அறிவிப்பானது வரும். அது மூலமாகவும் நீங்கள் இந்த முகாம் எங்கே நடக்குது, உங்கள் ஊர்களில் எங்கே நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டுங்கிறது பென்ஷன் வாங்குறவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற விவரத்தை உறுதிப்படுத்த தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வாங்கலைன்னா உங்களுக்கு பென்ஷன் வாங்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அதனால் அவங்க கொடுத்துருக்கிற இந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே உங்களோட டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த தகவல் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும். உங்கள் ஊர்களில் யாராவது உங்கள் வீடுகள்லேயோ உங்கள் ஊர்களிலே பென்ஷன் வாங்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.